இசைக்கும் கிளி. அடர்ந்த வனத்தில் கீதா என்ற அழகிய கிளி வாழ்ந்து வந்தது. அவளுக்கு பலவிதமான பாடல்களை பாட ஆசை. ஆனால் அவளுக்கு தெரிந்த பாடல் ஒரே ஒரு சிறு மெட்டுதான். மற்ற பறவைகள் விதவிதமாக பாடுவதை கேட்டு கீதாவுக்கு பொறாமையாகவும் ஆசையாகவும் இருந்தது. ஒரு நாள் கீதா புதிய பாடல்களை கற்றுக்கொள்ள வனமெங்கும் பறந்து செல்ல முடிவு செய்தது. முதலில் அவள் ஒரு குயில் பாடுவதை கேட்டாள். குயில் மிகவும் இனிமையாக மெல்லிய குரலில் பாடியது. கீதா அந்த குயிலிடம் சென்று அதன் பாடலை கற்றுக் கொடுக்க கேட்டாள். குயில் பொறுமையாக தனது பாடலின் மெட்டுகளை கீதாவுக்கு கற்றுக் கொடுத்தது. கீதா கவனமாக அதை கேட்டு பயிற்சி செய்தாள். இப்போது அவளுக்கு ஒரு புதிய பாடல் தெரியும். அவள் குயிலுக்கு நன்றி சொல்லிவிட்டு அடுத்த பறவையை தேடி பறந்தாள். அடுத்து கீதா ஒரு மரங்கொத்தி பறவையை பார்த்தாள். அது மரத்தை கொத்திக்கொண்டு ஒரு வித்தியாசமான தாளத்தில் ஒலி எழுப்பிக் கொண்டிருந்தது. கீதா அந்த தாளத்தையும் கற்றுக்கொண்டாள். பிறகு கீதா ஒரு காகத்தை பார்த்தாள். காகம் உரத்த குரலில் கா கா என்று கரைந்தது. கீதா அந்த காகத்தின் வித்தியாசமான குரலையும் கேட்டு பழகினாள். ஒவ்வொரு பறவையின் பாடலும் ஒவ்வொரு விதமாக இருந்தது என்பதை கீதா உணர்ந்தாள். கீதா ஒரு ஆந்தையை பார்த்தாள். ஆந்தை இரவில் மெதுவாகவும் அமைதியாகவும் ஊ ஊ என்று ஒலி எழுப்பியது. கீதா அந்த அமைதியான பாடலையும் தன் மனதில் பதித்து கொண்டாள். கீதா காடு முழுவதும் பறந்து சென்று பலவிதமான பறவைகளின் பாடல்களை கற்றுக்கொண்டாள். ஒவ்வொரு பறவையின் பாடலிலும் ஒவ்வொரு புதிய சொல் இருந்தது, ஒவ்வொரு புதிய உணர்வு இருந்தது. சில பாடல்கள் சந்தோஷமாக இருந்தன, சில பாடல்கள் சோகமாக இருந்தன. ஒரு நாள் மற்ற கிளிகள் கீதாவின் புதிய பாடல்களை கேட்டு ஆச்சரியப்பட்டன. கீதா, உனக்கு இவ்வளவு பாடல்கள் எப்படி தெரியும் என்று அவை கேட்டன. கீதா தான் காடு முழுவதும் பறந்து சென்று ஒவ்வொரு பறவையிடமிருந்தும் பாடல்களை கற்றுக்கொண்ட கதையை மற்ற கிளிகளுக்கு சொன்னாள். மற்ற கிளிகளும் கீதாவின் முயற்சியை பாராட்டின. அன்று முதல் கீதா இசைக்கும் கிளி என்று அழைக்கப்பட்டாள்.